தம்ப்நெயில பார்த்தோன்னே ஓல்டு பிளேயர்ஸ்லாம் தொட்டு வந்திருப்பாங்க. ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வலி என்னன்னு தெரியும். என்னடா இப்போ இருக்கு, அப்போலாம் எப்படி தெரியுமா இருக்கும் இந்த கேமு. இவ வந்ததுலேருந்து இந்த கேமே குப்பையாச்சு. வணக்கம், வெல்கம் டு மைட்டி தமிழன் ஃபேக்ட். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்து வந்திருப்பீங்க. அதை பார்த்து தொட்டு வந்த முக்காவாசி பேர் வந்து ஓல்டு பிளேயர்ஸாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க, என்னையும் சேர்த்து. ஏன்னா நானும் சொல்ல போனால் ஒரு ஓல்டு பிளேயர்ஸ் தான். கிட்டத்தட்ட 2019 நான் விளையாண்டுட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க நிறைய ஓல்டு பிளேயர்ஸ் முக்கால்வாசி பேர் ஃப்ரீ ஃபயர் வந்து இந்நேரத்துக்கு அழிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் அந்த அளவு குப்பையில் கிடக்குது. இப்போ வந்து புது பிளேயர்ஸ்லாம் வந்து கேட்கலாம், என்ன நீ இப்படி சொல்கிற, நாங்களாம் எப்படி திரும்ப எல்லாரும் எவ்வளோ திரும்ப சூப்பராக இருக்குன்னு. ஆனால் ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், எப்படி ஃப்ரீ ஃபயர் தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கிச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நம்ம ஃப்ரீ ஃபயருங்கிறது எப்போ ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தோம்னா 2017 ஆரம்பிச்சது. இந்த 2017 தான் ஓரளவு வேர்ல்டு ஃபுல்லாக மொபைல்ஸ் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நிறைய கேம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் அப்போ தான் வந்து 2017 லான்ச் பண்ணுறாங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னா கரீனாங்கிற ஒரு கம்பெனி. இந்த கரீனாவோட கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னா ஃபாரஸ்ட் லீ. ஸோ இவர் தான் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரையும் வந்து டெவலப் பண்ணாரு. ஸோ இந்த கரீனா வந்து இப்போ பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆஃபீஸ்லாம் கட்டி சிங்கப்பூர்ல இருந்து பயங்கரமாக இருக்காங்க. அந்த ஆஃபீஸ்லாம் நிறைய யூடியூப்லாம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஃப்ரீ ஃபயர் வந்து லான்ச் ஆகும்போது வெறும் 50 MB தான் இருந்துச்சு. ஸோ அந்த 50 MBயில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து அந்த அளவு சொல்கிறதுலாம் இருக்குது. ஏன்னா 50 MBயில் கம்மியாக தான் கொடுக்க முடியும். நம்ம கிராஃபிக்ஸ் ஹையாக போக போக நம்மளோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியே நம்ம ஃப்ரீ ஃபயர் மற்ற நார்மல் ஷூட்டிங் கேம் மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா போக 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 அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேடர்ஸ் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேமுக்குள்ளேயே வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே டெவலப் பண்ண இந்த கேமோட சைஸ் வந்து ஒரு அப்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நாளை இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கேமோட சைஸ் 500 MB இருந்துச்சு. இந்த ஃப்ரீ ஃபயர் எப்போ தெரியுமா செம்ம பீக்கில் இருந்துச்சு? 2019 2020. ஸோ இது 2 வருஷத்துல தான் செம்ம பீக்கு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் கொரோனா. இந்த 2019 இந்த கொரோனா வரதுக்கு முன்ன, இந்த 2019 முடிவில் தான் கொரோனா வந்துச்சு. ஸோ 2019 அந்த இயர்லாம் அப்போ தான் வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேம் வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து கேட்டு இந்த கேள்வி வந்து கேள்விப்பட்டு எல்லாரும் வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஓல்டன் மெமரிஸ். ஸோ அந்த கேம்லாம் வந்து ஏற்றி எல்லாரும் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் போக போக இந்த கொரோனா டைம்லலாம் செம்ம டிமாண்ட் இந்த கேமுக்கு. எங்கே பார்த்தாலும் இந்த ஃப்ரீ ஃபயர் எங்கே பார்த்தாலும் சுற்றுற சவுண்டாக தான் கேட்டுருந்துச்சு. இந்த கொரோனா ஒன்றும் பண்ண முடியாது, என் வீட்டில் சும்மா தான் இருக்கணும். அதனால எல்லாரும் வந்து ஃப்ரீ ஃபயர் போட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர்னால தான் எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்து செம்ம பீக்கில் வந்து போனாங்க இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து வீடியோ போட்டு. நானும் தான். ஏன்னா இது நம்மளுடைய ஒரு ஃபேக்ட் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெறும் மைட்டி தமிழ்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் சேனல் வச்சிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் ஆரம்பத்தில் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம். அது போக போக தான் வந்து நல்லா வியூஸ் கொடுத்து 8000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து நான் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வீடியோ போட்டாலும் வந்து வியூஸ் அவ்வளோ போகிறதில்லன்னு சொல்லிட்டு ட்ராப்பில் அப்படியே வச்சிருக்கேன். வேம்பிளியே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. வேணும்னா சொல்லுங்க, அந்த சேனல் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் என்ன பண்ணலாம். நாங்களாம் ஃபர்ஸ்ட்லாம் ஒன்றா ஸ்குவாட் உட்காந்தோன்னா 4 பேர் சார்ஜர் எடுத்துகிட்டு பவர் பேங்க் எடுத்துகிட்டு எப்படி திரும்ப இருக்கும் அந்த காதில் வந்து அந்த இயர்பாட்ஸ் ப்ளூடூத்லாம் மாட்டிக்கிட்டு சும்மா டப்புன்னு சுட்டு எப்படி திரும்ப சந்தோஷமாலான் இருப்போம். அந்த ஒரு 2019 2020 ஏன்னா எல்லாரும் வீட்டில் தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து ஜாலியாக வந்து எல்லாரும் விளாண்டுட்டு இருந்தோம். நைட்டெல்லாம் 12 1:30 வரைக்கும் கூட விளாண்டுருப்போம். ஸோ அப்போலாம் வந்து செம்ம திட்டுலாம் வாங்கிடுவோம் வீட்டில் இவ்வளோ நேரம் விளாண்டுருக்காங்களாம். ஏன்னா இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இந்த கசின்ஸு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன், ஸோ அவங்களாம் வந்து ஒன்றா வீட்டில் உட்காந்து ஒரே இடத்துல 4 பேர் உட்காந்து செம்ம ஜாலியாக வந்து விளையாண்டுருப்போம். ஸோ அப்போ வந்து பத்தாது, ஸ்குவாட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் வந்து 4 பேர் தான் விளையாட முடியும். ஸோ அதனால் வந்து மாற்றி வந்து 2 செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு இதெல்லாம். நான் தனியாக வேணா ஒரு வீடியோ பண்ணேன், ஏன்னா ஃப்ரீ ஃபயரால் வளர்ந்த யூடியூபர்ஸ்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்துருக்கு. நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, கேம் விளையாண்டு உங்களுக்கு என்ன காசு ஆகிற போதுன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லாத கேம் விளையாண்டுருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இன்னும் வரைக்குமா வந்து நிறைய யூடியூபர்ஸ் இந்த கேமிங்னால தான் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு முன்னுதாரணம் யாருன்னா நம்மளுடைய தமிழ் கேமிங் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12-13 வருஷம் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, அத்தனை வருஷமாக வந்து இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச்சில் வந்து இருக்காங்க. அது வந்து ஃப்ரீ ஃபயர் டாப் யூடியூபர்ஸ்னால் இந்த கேமிங் தமிழன், பிவிஎஸ் கேமிங், ரன் கேமிங், ஸோ இவங்களாம் வந்து டாப் யூடியூபர்ஸ் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து போக போக வந்து அவங்க சேனல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து கேமிங் தமிழன் பார்த்தோம்னா எல்லா வீடியோஸும் 2 lakh 3 lakhன்னு வியூஸ் போவோம். ஸோ ஆனால் இப்போலாம் பார்த்தா 30,000 40,000 தான் போகுது. ஏனே தெரில. அதை பற்றி நான் தனி வீடியோ பண்ண ஷார்ட்ஸ்னால தான் இல்லை, அப்படியே கண்டென்ட் மாறுது. நாங்கள் இங்கே வருவோம். ஸோ இந்த
ஃப்ரீ ஃபயருங்கிறது ரொம்ப வந்து இந்த 2019 2020 அதெல்லாம் செம்ம ஒரு பீக்ல இருந்துச்சு. ரொம்ப நிறைய அப்டேட் நிறைய புது புது விஷயம்லாம் கொண்டு வந்து அது வந்து சூப்பராக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேரோட கொலாப் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் வந்து ஆலோக் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டிஜே கூட வந்து கொலாப் பண்ணாங்க. ஸோ கொலாப் பண்ணி அந்த டிஜேவோட கேரக்டரே அப்படியே வந்து ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஆலோக்னு சொல்லி பேர் வச்சு விட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து செம்ம டிமாண்ட். ஏன்னா அந்த கேரக்டர் சுற்றி ஒரு இது மாதிரி வந்து வேவ் மாதிரி வந்து லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீலிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப பவரான ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் 599 டைமண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த ஆலோக் வாங்குறது ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து யாரும் வாங்க ஒரு கேமுக்காக. ஆனாலும் நிறைய பேர் வந்து வாங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியே என் தம்பி வந்து அந்த மாதிரி தான் வாங்கினா. நான் கூட வந்து யூடியூப்லலாம் எப்படி இந்த மாதிரி டைமண்ட் வந்து ஃப்ரீயாக எடுக்குது, எப்படி ஹேக்கு போட்டு ஆலோக் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்தா நான் எதுவுமே வேலைக்கு ஆகலை. காசு கொடுத்தா தான் வரும்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்படியே அமைதியாக விட்டேன். அப்போலாம் நம்மளாம் என்ன ஹையாட்டாக தான் யூஸ் பண்ணிருந்தோம். ஃப்ரீ ஃபயர் ஆலோக் கூட கொலாப் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரொனால்டோ கூட கொலாப் பண்ணி குரோனோ கேரக்டர் விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ரித்திக் ரோஷன் கூட கொலாப் பண்ணி ஜெய் கேரக்டர் விட்டாங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் அப்போ வந்து இந்த குரோனோ கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு வந்த புதுசில் பிடிக்கல சுத்தமாக. ஏன்னா நம்ம வந்து இப்போ தூரத்தில் வந்து சுடுறோம்னா டப்புன்னு வந்து ஷீல்டை போட்டுரும். ஷீல்டை போட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஷீல்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போ தான் வந்து எடுத்தோன்னே கொஞ்ச நேரத்தில் ஷீல்டு வந்து போயிடுது. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப நேரம் நிற்கும் ஷீல்டு. ஸோ அதனால செம்ம காண்டாகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து போக போக அந்த டைம்லாம் குறைச்சதுனால எல்லாருக்கும் குரோனோ கேரக்டர் வந்து போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃப்ரீ ஃபயருக்கு பப்ஜிக்கும் கொஞ்ச நாள் வந்து சண்டை வரும். அதாவது ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸுக்கு பப்ஜி ஃபேன்ஸுக்கு சண்டை வந்துருந்துச்சு. ஏன்னா இந்த பேட்டில் ராயல் சொன்னாலே டாப்ல இருக்கிற 2 கேம் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி தான். ஸோ பாதி பிளேஸ் அந்த சைடு பாதி பிளேஸ் இந்த சைடு. அப்படியே விளையாண்டுருக்கும் போது பப்ஜியை வந்து பேன் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து சைனீஸோட ஒரு ஆப்னு சொல்லிட்டு அதை வந்து மொத்தமாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதனால வந்து எல்லாரும் பப்ஜி பிளேஸ்லாம் ஃப்ரீ ஃபயர் மேலே செம்ம காண்டாய் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை எனக்கும் தர டப்புன்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் காணும் பேனுன்னு சொல்லி போட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்மளே ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் இருக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ஏற்கனவே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அப்புறம் என்ன அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை போய் எழுதி எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ பப்ஜி வந்து பேரை மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடும். ஆனால் பப்ஜி பிளேஸ் பாவங்க எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிப்பாங்க. எத்தனை வாட்டி கேம் வந்து ரிலீஸ் பண்ணி பேன் பண்ணுறது. நிறைய புது அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து வந்த புதுசு நிறைய பேரால் விளையாட முடியாது. ஏன்னா அதில் வந்து ஃபுல் கிராஃபிக்ஸ் ஐ செட்டிங். இந்த ஃப்ரீ ஃபயரில் ஐ செட்டிங் பத்தாத குறைக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் மேக்ஸ் செட்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த ROG அந்த மாதிரி ஃபோனில் தான் விளையாட முடியும். ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் பேன் அந்த புதுசில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நிறைய பேரால் ஏற்றி விளையாட முடியும். ஸோ அதனால ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட சைஸ் வந்து கம்மி பண்ணி அதையும் வந்து 500 MB கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்ற ஆரம்பிச்சாங்க. இந்த கரீனாவோட ஒரு டார்கெட்டை வந்து இந்த மிடில் கிளாஸ். ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் என்னென்ன மொபைல் வச்சிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. நிறைய வந்து புது கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து ரிவைவ் ஜோன்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. வா அதுதான் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே ஃப்ரீ ஃபயர் அந்த ரிவைவ்ஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்குவாடாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரேங்க்டில் நம்ம ஒரு 2 பேரை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த அவுட்டான 2 பேர் வந்து அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவனுங்க விளையாடுறத வெளியில் போனாலும் ரேங்க் வந்து ஏறாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க செம்ம போர் அடிக்கும். எப்படி இருந்தாலும் அவனுங்க வந்து காலியானால் தான் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து ரேங்க் வந்து ஏறுமே. ஆனால் இந்த ரிவைவ்ஸன் கொண்டு வந்ததுலேருந்து ஸோ நம்ம வந்து சேர்த்துட்டா போய் ரிவைவ் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணானுங்க பாருங்கள். ரிவைவ் டோக்கன் அந்த ஷாப் மாதிரி ஒன்று கொண்டு வந்து அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த ரிவைவ் ஜோனில் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது மேலே வந்து லைனாக ஒரு லைட் மாதிரி ஒரு கோடு போகும். ஸோ அதை பார்த்து எனிமி வந்து நம்மளை வந்து போட்டு தள்ளானுங்க. அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இந்த ரிவைவ் டோக்கன் வந்து காசு எடுத்துட்டு ஒரு 400 ரூபா டோக்கனை கொடுத்து வாங்கி ரிவைவ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு கடுப்பு தட்ட ஆரம்பிச்சிது. தேவையில்லாத மேப் வந்து ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு பெர்முடா மட்டும்தான் இருந்தது. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு மேப். அதுக்கப்புறம் வந்து பெர்முடா ரீமாஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று விட்டானுங்க. அது ஒன்றும் இல்லை பார்க்குறதுக்கு அப்படியே அச்சஸ் பெர்முடா தான். என்ன கொஞ்சம் அங்கே குட்டி வீடாக வந்து ஆட் பண்ணியிருந்தானே கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருந்துச்சு பார்க்க. இந்த ஃப்ரீ ஃபயர் மேப்லேயே எனக்கு பிடிச்சது 2 மேப் தான். ஒன்று பெர்முடா, இன்னொன்று வந்து காலாஹரின்னு ஒரு மேப் வந்து விட்டானுங்க. வா சூப்பரான மேப்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மேப்பில் வந்து கிளைடருக்காக அந்த மேப்பில் வந்து எல்லாரும் வந்து ரேங்க்டு போக ஆரம்பிச்சானுங்க. அதெல்லாம் என்ன மெமரிஸ் ஓடன் மெமரிஸ். அந்த கிளைடர் எடுத்து அந்த பறந்துட்டு இருக்கிறது சுகமே தனி. அதுக்கப்புறம் என்ன இப்போ வந்து எல்லாரும் ஏற்ற என்ன பண்ணானுங்கன்னா இவனுங்க வந்து அப்டேட்டுங்கிற பேரில் வந்து கொஞ்சமாக இந்த கேம் வந்து அழிச்சிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஒரு ஷாப் ஒரு மேட்ராஸ் அந்த ஷாப்பில் வந்து ரிவைவ் கார்டை வச்சு ஒரு இதை பண்ணானுங்க. இது வந்து ஓல்டு பிளேஸ்லாம் கொஞ்சம் வந்து சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டிமிட்ரின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தானுங்க. பையப்பா கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி அது வந்து செம்ம காண்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தூரத்தில் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் பிளேயர்லாம் வந்து தூரத்தில் வந்து சுட்டானுங்க வந்து நாக்கானா அவனுக்கு டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணுறது வேறு விஷயம். ஸோ அதுக்குள்ளே நம்ம போட்டு தள்ளிடலாம். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க நம்ம நாக்கானதுக்கப்புறம் முன்னாடி க்ளோவில் போட்டு அந்த டிமிட்ரி வந்து போட்டு விட்ருவானுங்க. அதாவது நாக்காரதுன்னா என்ன இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு 20 HP அந்த மாதிரி இருக்கும்போது டிமிட்ரி டப்புன்னு போட்டுருவானுங்க. ஸோ அப்போ வந்து நாக்கானா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிவைவ் ஆகும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் செம்ம காண்டு ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனாலே வந்து நிறைய ஓல்டு பிளேஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் விட்டு கொஞ்சமாக போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன தெரியுமா மொத்த ஓல்டு பிளேஸ் காண போச்சது சோனியா. சோலி முடிச்சு
இவ வந்ததுலேருந்து தான் இந்த கேமே குப்பையாயிடுச்சு. இந்த சோனியா கேரக்டரோட பவர்னா இப்போயாவது பரவாயில்ல 5 செகண்ட், ஃபர்ஸ்ட்லாம் வந்து 10 செகண்ட் விட்டுருந்தானுங்க. இந்த சோனியா, டிமிட்ரி, குளோவல் இது 3 வச்சிருந்தீங்கன்னா 90% சான்ஸ் இருக்கு நீங்கள் வந்து ஒரு மேட்ச்ல வந்து போய் ஆடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா எவனா வந்து சுடுவான். ஸோ சுடும் போது என்ன பண்ணுவான், டப்புன்னு வந்து டிமிட்ரி போடுறான். அதை சுட்டு இந்த லைஃப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் டப்புன்னு வந்து 50 HP சோனியா ஆக்டிவ் ஆகி 50 HP வந்து வந்துடும். அது 10 செகண்டுக்கு. ஸோ அப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சோனியா கேரக்டர் போட்டுருக்கு வந்து சுட்டுலாம். அப்படி இல்லைனா அவுட் ஆகிட்டா ஒன்றுல கீழே வந்து அந்த டிமிட்ரி சுற்றி க்ளோவால் போட்டு ரிவைவ் ஆகிக்க வேண்டியதான். ஸோ அது வந்து எல்லாருக்கும் வந்து செம்ம காண்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்து 5 செகண்ட் அது குறைச்சாங்க. நான் வந்து நிறைய கேள்விப்படாது என்னன்னா அடுத்த அப்டேட்டில் வந்து சோனியா கேரக்டர் தூக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி தூக்குனா நிறைய ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டட்ஸு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அவன் என்னன்னா சுடுறதுக்குள்ள சில்லுன்னு பறந்து போகிறான். அப்புறம் இன்னும் நிறைய அந்த லான்ச் பேட் வந்து பெருசாக இருக்கும். அது நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து குட்டியோட ஒரு லான்ச் பேட் வந்து கொண்டு வந்துட்டானுங்க. அது இதுன்னு எக்கச்சக்கமாக நிறைய விஷயம் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கானுங்க. ஸோ அது வந்து முக்காவாசி விஷயம் வந்து குப்பையாக இருக்குது. ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு. அது மற்றபடி முக்காவாசி விஷயம் எல்லாமே வந்து குப்பையாக தான் கொண்டு வரானுங்க. ஸோ இவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த ஒரு இதை வந்து அப்டேட்ங்கிற பேரில் வந்து ஏதோ கேரக்டர் ஆட் பண்ணி ஏதோ சிஸ்டத்தை வந்து புதுசாக கொண்டு வந்து மேப் அது இதுன்னு கொடுத்து ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகிட்டானுங்க இந்த ஃப்ரீ ஃபயர். நம்ம எல்லாரும் கிளாஸ் ஸ்குவாட் தெரியும். ஸோ அந்த கிளாஸ் ஸ்குவாடில் தான் முக்காவாசி வந்து பிளேயருக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா ரேங்க்டுங்கிறது போனால் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே கம்மியாக ஆகாது. ஆனால் இந்த கிளாஸ் ஸ்குவாட் வந்து போனால் ஒரு 5-10 நிமிஷம் தான் மொத்தமே மேட்ச் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்ல கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டில் வந்து நம்ம வந்து MVP எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்டார் வரும் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆனால் 1 ஸ்டார் குறையும். அப்படி இல்லைனா சில டைம் வந்து குறையாது. ஆனால் இப்போ என்ன கொண்டு வந்தாங்கன்னா நீ MVP எடுத்தாலும் சரி லாஸ்ட்டாக இருந்தாலும் சரி நீ வின் ஆனால் உனக்கு ஒரே 1 ஸ்டார் தான் வரும். அவுட் ஆனால் 1 ஸ்டார் குறையும். ஆனால் இது இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மேட்ச் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அடுத்த மேட்ச்சில் வந்து நீங்கள் தோத்தா ஸ்டார் குறையாது. ஆனால் அடுத்த மேட்ச்சில் தோத்திங்கன்னா ஸ்டார் குறையும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து நீங்கள் ஜெயிக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தோத்திங்கன்னா அது வந்து குறைய ஸ்டார் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரேங்க்லேயே வந்து ஒரு பாலிசி இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் மறுபடியும் வந்து ஓல்டு பிளேயர்ஸை கொண்டு வர்றது என்ன பண்ணணும்னா அவனுக்கு வந்து முதல்ல இந்த டிமிட்ரி இந்த சோனியா கேரக்டர்லாம் தூக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஷாப்பில் அந்த ரிவைவ் சிஸ்டத்தை வந்து தூக்கணும். ரிவைவ் ஜோன் இருக்கலாம். ஆனால் ரிவைவ் சிஸ்டம் வந்து ஷாப்பில் வந்து தூக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு ஏதோ கொண்டு வர போகிறாங்களா அது எதுக்குன்னு தெரியல சுத்தமாக. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து அந்த இந்தியா ஸ்டைலில் மேப் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தால் ஓகே நல்லது தான். ஆனால் அதே கேம் வந்து மறுபடியும் கொண்டு வந்தால் எதுக்கு? ஏன்னா ஏற்கனவே ஒரிஜினல் ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஏன்னா நம்ம கண்ட்ரிலாம் மற்ற கண்ட்ரிலாம் இருக்குது. இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு ஒரு கேம் வந்து தேவையில்லை. ஏன்னா இந்தியா மேப் மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக கேள்விப்பட்டதுனால இந்த மாதிரி இருந்தால் வேணால் நம்ம வந்து இதை வந்து ஏற்றுக்கலாம். இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ரொம்ப ஒரு சோகமான விஷயங்க. பாவம் காசு கொடுத்து டாப் அப் பண்ணணுங்களாம். எல்லா கேரக்டர்ஸையும் கோல்டு காயின்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஃபர்ஸ்ட்டுலாம் அவன் ஆளாக்கு வாங்குறதுக்கு அங்கே பிச்சை எடுத்து இங்கே பிச்சை எடுத்து கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு டாப் அப் பண்ணி ஆளாக்கு இந்த ஊக்காங்க அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னடானா எல்லாத்தையும் 10,000 ரூபாய் ஆகிட்டானுங்க. எவனும் சரி ஆளாக்குலாம் இப்போ எனக்குலாம் கண்ணு கலங்கிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் ஏற்றி பார்த்தோன்னா ஆளாக்குலாம் வந்து 10,000 காயின்ஸ். அப்பா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கேமை. எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. மன வருத்தம். என் தம்பிலாம் வந்து கதறான். ஐயோ என்ன நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்க இவ்வளோ நான் 10,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். நானும் ஈஸியாக அசால்ட்டாக வந்து 10,000 கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு சேடான விஷயம் இல்லை. ஸோ கொஞ்சமாக இதெல்லாம் வந்து மாற்றினானா நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து அந்த சொல்யூஷனில் இதுவும் ஒன்று காயின்ஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் பழையபடியே டைமண்ட் போட்டிங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்க்குலாம் ஒரு ரெஸ்பெக்ட் வரும். நம்மளுக்கு வாங்கணுங்கிற ஒரு ஆசை வரும். ஐயோ அந்த ரெட் கலரில் ஓரியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது. அதுவும் ரொம்ப ஃபஸ்ட்டுடா. நான் ஊக்காங்க போட்டு போனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியல. என் ஊக்காங்க வந்து எடுத்து விட்டுது. ஆனால் அவன் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். HP EP இருக்கிற வரைக்கும். என்னடா பண்ணுறது? சுட்டாலும் ஒன்றா பண்ண மாட்டோம். சரி விடுங்க. அதனால் எதுக்கு நான் எப்பயும் வந்து கால் ஆஃப் டியூட்டி மாட்டேன். அதாவது ஃப்ரீ ஃபயர் விட்டு வந்தவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ என்ன கேம் விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.